கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பரிசுத்தப்படுத்தி தயவு செய்யும் தேவன். என்னாகமும் 16:47-48 வசனங்களில், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று வாசிக்கிறோம். வாதை என்பது பரவக்கூடிய பயங்கரமான கொள்ளை நோய்களை, வியாதிகளை குறிக்கிறது. கர்த்தர் மோசேயின் மூலம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அவர்கள் கைக்கொண்டு நடக்கக்கூடிய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்பித்தார். உபாகமம் 28:1-14 வரை உள்ள வசனங்களில் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பவர்களுக்குரிய ஆசீர்வாதம் குறிக்கப்பட்டுள்ளது. மற்றும் 15-68 வரையுள்ள வசனங்களில் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு நடவாமல் அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போகும்போது வரும் தண்டனைகளை லாபங்களாக எழுதப்பட்டுள்ளது. சாபங்கள் ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஏறக்குறைய 3 மடங்கு அதிகம். இத்தனை அதிகமான தண்டனைகளும் சாபங்களும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் விசேஷமாக தமக்கென்று தெரிந்து கொண்ட தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உருக்கமும் உடைய தேவன். தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. அவைகள் பின்பற்றாமல் போகும்போது தேவ கோபம் அவருடைய பிள்ளைகள் மேல் கடந்து வருகிறது. கர்த்தருடைய கோபம் பூமியில் மகா பெரிய தீங்குகளையும் சங்காரத்தையும் கொண்டு வருகிறது. சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம் கர்த்தரின் ஒரு நிமிட கோபத்திற்கு முன்பாக ஒருவரும் நிற்கவே முடியாது. ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் நம்மை தாழ்த்தும் போது, பாவ அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாவங்களை தம்முடைய இரத்தத்தால் மன்னித்து தயவு பாராட்டுகிறார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். என்னாகமம் 16:1-48 வரை உள்ள வசனங்களில் கர்த்தரை இஸ்ரவேல் புத்திரர் கோபப்படுத்திய ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. லேவி கோத்திரத்தை சார்ந்த கோராறு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் ஆபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான ஆசாரிய வேலையை செய்வதற்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் லேவி கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தை சேர்ந்த மற்றவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அடுத்த வேலையை செய்தார்கள். ரூபன் கோத்திரத்தை ஆசாரியர்களாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தரின் விதிமுறைகளை மீறி ஒரு கூட்டம் ஜனங்கள் கலகம் பண்ண தொடங்கியதால் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக மன்றாடினார். கலகம் செய்த மனிதர்கள் பூமி அதிர்ச்சியினாலும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்ட அக்கினியினாலும் மாண்டு போனார்கள். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினார்கள். கர்த்தருடைய கடும் கோபம் உண்டாகி 14,700 பேர் மரித்து போனார்கள். மோசே சொன்ன பிரகாரம் ஆரோன் தூப வர்க்கம் போட்டு பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருடைய சபையில் காணப்படும் அவருடைய நிபந்தனைகளுக்கு மாறாக அருவருப்புகளும் பாவங்களும் கர்த்தருடைய கோபத்தை பூமிக்கு கொண்டு வருகிறது. நம்முடைய சபைகளுக்காகவும் உலகம் எங்கிலும் இருக்கும் இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கிக்கும் எல்லா கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்காகவும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய தயவு நமக்கு கடந்து வரும்படியாக, சுற்றியுள்ள வாதைகள், மரணங்கள், யுத்தங்கள் நிறுத்தப்படும்படியாக, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே திறப்பில் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்து மன்றாடி ஜெபிக்கும்படி மோசேக்களும் ஆரோன்களும் இன்று கர்த்தருக்கு தேவை. நாம் நம் பங்கு இந்த கடைசி காலத்தில் நிறைவேற்றி கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். வாதைகள் நிறுத்தப்படும். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உடைய குமாரனாகிய கிறிஸ்துவேசு இந்த உலகத்தில் இரட்சகராக அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் ஸ்தோத்திரம். சிலுவையில் மரித்து சத்ருவின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்த இயேசு கிறிஸ்துவே, எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா அருவருப்புகளையும் பாவங்களையும் மாற்றி உம்முடைய அக்கினியால் தூப கலசங்களை பரிசுத்தமாக்கியது போல எங்களை பரிசுத்தப்படுத்தும், குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும். குடும்பங்களில், சபைகளில், தேசங்களில் காணப்படும் வாதைகளும்
தண்டனைகளும் வியாதிகளும் நிறுத்தும்படியாக தயவு பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.